கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களிலும் அரசியல் களத்திலும் ஒரு செய்தி பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அதுதான் கடந்த மாதம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணம் சென்றிருந்த போது 2 நிகழ்வுகளுக்காக 25,66,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு செய்தி இன்று பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. எதிர்கட்சிகள் இதை ஒரு பெரிய வீணடிப்பு போல சித்தரித்து வருகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு விடயத்தை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இது ஜனாதிபதியின் தனிப்பட்ட செலவா அல்லது மக்களுக்காக அவசியமான செலவா என்பதனை இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஜனவரி 16ஆம் தேதி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலையில் நடைபெற்ற நிகழ்வை நாம் எடுத்துக்கொள்வோம். இது எதற்காக இடம்பெற்றது? பல வருடங்களாக தங்களுடைய சொந்த நிலங்களை இழந்து இடம்பெயர்ந்து வாழ்ந்த மக்களுக்காக மீள் குடியேற்ற திட்டத்துக்கான உதவிகளை வழங்குவதற்காகவே இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் மிக வறுமை கோட்டில் வாழக்கூடியவர்கள். அந்த நிகழ்வு இடத்துக்கு அவர்களை அழைத்து வர 11 தனியார் பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டன. இதற்கான செலவு 2,23,000 ரூபாய். இந்த உதவித்தொகையை பெற வரும் ஏழை மக்களிடம் நீங்களே காசு போட்டு பஸ்ஸில் வாருங்கள் என்று கூற முடியாது. இது மக்களுக்கான ஒரு நேரடி சேவை. இது ஜனாதிபதியின் செலவு என்று சொல்வதை விட மக்களுக்கான ஒரு போக்குவரத்து வசதி என்றுதான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற முழு நாடும் ஒன்றாக என்ற போதைப் பொருள் ஒழிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. இன்றைய காலகட்டத்தில் எமது சமூகத்தை பிடித்துள்ள மிகப்பெரிய ஒரு சாபம்தான் இந்த போதைப் பொருள். இதற்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 75 பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டன. இதற்கான செலவு 23,43,000 ரூபாய். இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த தொகை செலுத்தப்பட்டது. அதாவது ஒரு அரச நிறுவனம் இன்னும் ஒரு அரச நிறுவனத்துக்கு பணம் செலுத்தியுள்ளது. இது தனியார் முதலாளிகளின் கைக்கு போகவில்லை, மாறாக அரசாங்கத்தின் கஜானாவிற்கு லாபம் சேர்ந்துள்ளது. அரசியல் எதிர்க்கட்சிகள் இதை கையில் எடுத்து விமர்சிக்கிறார்கள். ஆனால் கடந்த காலங்களில் கோடிக்கணக்கான செலவில் அரசியல் பொதுக்கூட்டங்களும் இந்த மக்கள் நலச்சார்ந்த அரச நிகழ்வுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இது ஜனாதிபதியை வாழ்த்துவதற்காக நடத்தப்பட்ட விழா அல்ல, மாறாக வீடற்றவர்களுக்கு வீடு கொடுக்கவும் போதைப் பொருளுக்கு எதிராக இளைய சமுதாயத்தை திரட்டவும் நடத்தப்பட்ட நிகழ்வு. அரசாங்கம் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அதன் பயன் கடைக்கோடி மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த மக்களையும் அந்த இடத்துக்கு கொண்டு வருவது ஒவ்வொரு அரசாங்கத்தின் கடமையாகும். 25 லட்சம் ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகையாக இருந்தாலும் அது யாருடைய தனிப்பட்ட தேவைக்குமாக செலவிடப்படவில்லை என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் இந்த தகவலை மாவட்ட செயலகமூடாக வெளிப்படுத்தியதே ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விடயம். ஒளிவு மறைவின்றி செலவு விவரங்களை வெளியிடுவதுதான் ஒரு ஜனநாயகத்தின் பண்பு. இதை நாம் அரசியல் கண்ணோட்டத்தை தாண்டி மக்கள் நலச்சேவை என்று பார்க்க வேண்டும். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.